Hi friends, welcome to JS சமையல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நல்ல ஸ்பைசியா சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு முதல்ல காலிஃப்ளவர் நல்லா எப்பவும் போல சுடு தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு கேரட் துருவி வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ்ல 2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல 1 டேபிள் ஸ்பூன் நல்லா பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், அது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், அது கூடவே நல்லா பொடியா நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து வர மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் இருக்காது, நல்ல கலராக இருக்கும். சில்லி ஃப்ரைனாவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப இலகுன மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிக்கிற கேப்பில் வச்சுருக்கிறத உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டை எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டு லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டு சிம்லேயே வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் எண்ணெயில் சேர்த்து பொரிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ள நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நீங்கள் அப்படியே கூட சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கேப்சிகமும் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயமும் கேப்சிகமும் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, சும்மா லைட்டாக வதங்கினா போதும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே கலந்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு திக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா நல்லா திக்காகிடும். நான் இன்னைக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கலந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. அது மேலேயே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்ம காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை. இதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக ஹோட்டலுக்கெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.